ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டை நான் தூரத்தில் கட்டியிருக்கேன். பாருங்கள், வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கன்ட்டு. ரொம்ப தூரத்தில் வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு, இந்த தென்னந்தோப்பை தான்னா ரயில் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வெறும் துவரையே விதைஞ்சிருக்கு. நான் மாடை காலையிலே கட்டிட்டேன். 7 மணிக்கெல்லாம் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பக்கம்லாம் வெள்ளாமல் இல்லையா, அவுத்துட்டு போயிட்டா வருமா, வாய்க்கு வந்தது சாரி கை கெட்டந்து வாய் கெட்டாத போய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை தான். இந்த ஒரு வெள்ளாமையே மாடு மேய்ஞ்சிச்சின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அது வாயில்லா ஜீவன் தான். ஆனால் நம்ம கட்டுறது, நாம் ஒழுங்காக இருந்தால் அது போய் மேயுமா, அதனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதனால் நான் மாட்டை பார்க்க வந்துட்டேன். வாங்க மாட்டை காட்டுறேன். கொஞ்சம் தூரம் பாருங்கள், மாடு கிட்ட வந்துட்டேன். ஆனால் வீடு பாருங்கள், வீடு எவ்வளோ எங்கிட்டு தூரம் இருக்குன்னு. காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ட்ரெயின் போகுது. ட்ரெயின் சவுண்டு கண்டிப்பாக கேட்குன்னு நான் நினைக்கிறேன். பக்கம் ட்ரெயின் போகுது, தோப்பை தாண்டி. மாட்டை பார்க்க வந்துட்டேன். மாடு பாருங்கள், மேய்ஞ்சிட்டு இருக்குது. 2 மாடும் மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. மாட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா மாடு செடியில் சுற்று போட்டுன்னு இருக்கு. மாடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டா மேய்ஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், செடியில் சுற்று போட்டுட்டு இருக்கு மாடு. இப்போ இதை பிடிச்சி மாற்றி கட்டணும். மாட்டை கட்டிட்டு பாருங்கள், ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கானோ என்னை மூந்து பார்க்குது என்னோடய மாடு. நான் போய் என்ன தேட்டினருவேன். ஹேய் போ பக்கம். நல்லா சுற்று போட்டுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செடியில் தேக்கு செடியில் சுற்று போட்டுன்னு இருக்குது. தேக்கு மரத்தில் இது எப்படி அவுத்துட்டு எப்படி பிடிக்கிறது. ஏய், இப்போ மாட்டை வேறு தாவலை மாற்றி கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ வாங்க மாட்டை வேறு தாவலை மாற்றி கட்டலாம். இங்கிட்ட இப்படி மேயிட்டோம். மெயின் தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புல்லு நல்லா இருக்குது. வெயிலும் காயுது. மாட்டை வெயிலில் விட மாட்டேன். ஏன்னா மாடு சன மாடு. அதனால் ஒரு 12 மணி அப்படி ஆனால் பிடிச்சிட்டு போயிடுவோம் மாட்டை. இங்கேயே விட்டுட்டு போகிறக்க எனக்கு மனசு இல்லை. இந்த செடியில் கட்டலாம். இது உனிச்செடி. இதில் கட்டிட்டு போனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் மாடு. கட்டிட்டேன், ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேயிட்டும். பக்கம் பாருங்கள், துவரை. இந்த வருஷம் நிறைய துவரை. இன்னொரு மாடு பாருங்கள், பார்த்துட்டு இருக்குது. நல்லா மேய்ஞ்சிச்சோ மேய்லையோ தெரியல. இவங்களுக்கு கொஞ்சம் படமாட்டாது. இவரை வேப்ப மரத்தில் பிடிச்சி கட்டியிருக்கேன். இப்போ இவரையும் அவுத்து வேறு தாவலை கட்டலாம். ஹேய் பா வா பா. ஹேய் வா. இப்போ இவங்கிட்ட எங்கே கட்டுறதுன்னு தெரியல. நல்லா புல் இருக்கிறத கட்டிட்டா மேயிதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மாட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போகிறேங்க.